வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ் இந்த பார்த்துக்க நெட்டுக்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் கம்மியான அப்டேட்ஸ் தான், பட் எல்லாமே தரமான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசி கிட்ட போயிடுவோமா. டிசியில் இப்போதைக்கு நம்ம ஜேம்ஸ் கன் அந்த சூப்பர்மேன் அண்ட் பீஸ் மேக்கர்னு சொல்லி ரெண்டு ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த பக்கம் சூப்பர்மேன் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பீஸ் மேக்கர் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கேன். ஸோ பீஸ் மேக்கரை பொறுத்த வரைக்கும் அவருமே டிசியூக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கேன். பிகாஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதில் நம்ம அப்டேட்டட் பீஸ் மேக்கரோட சூட் மட்டும் இல்லாமல் அவருடைய அப்பா அண்ட் பிரதர் ரெண்டு பேருமே காமிச்சிருக்காங்க. ஸோ பிரதர் ஆக்சுவலாக பீஸ் மேக்கர் சின்ன வயசுலேயே கொள்ற மாதிரி தான் அந்த சீசன் 1 காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த பீஸ் மேக்கர் என்னோட ஆல்டர்னேட் டைம் லைனில் மாட்டிருக்காரு போல. ஸோ விச் மீன்ஸ் இப்போதைக்கு நம்ம பீஸ் மேக்கர் ஒரு ஆல்டர்னேட் டைம் லைனில் மாட்டிருக்க மாதிரி கதை போகலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஜான்சனா பீஸ் மேக்கர் டிசியூக்குள்ள வர போறாரு. அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைங்காக கொடுக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்தது பார்த்தா தான் தெரியும். கண்டினியூஷன் இருக்குமா இல்லையாங்கிறது சுத்தமாக ஐடியாவில். ஜேம்ஸ் கனை பொறுத்த வரைக்கும் சீசன் 1 கேனன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்க அந்த காரணத்தினால நம்ம பாசிபிளி ஒரு புது பீஸ் மேக்கரை தான் பார்க்க போறோம் நம்புறேங்க. பீஸ் மேக்கர் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? அதை தொடர்ந்து ஜேம்ஸ் கன் இந்த டிசியை அனௌன்ஸ் பண்ணும்போதே வண்டர் உமனுக்கான இந்த தெமிஸ்கரா ப்ரீக்வல் சீரிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, பாரடைஸ் லாஸ்ட்னு. ஸோ அந்த சீரிஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தா நடுவில் ஒரு ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. அதுக்கு நம்ம ஜேம்ஸ் கனே ஆன்சர் பண்ணியிருக்காரு. அந்த சீரிஸ் கேன்சலாக பண்ணப்படல, வெரி மச் இன் ஏர்லி டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆகலே தவிர்த்து தொடர்ந்து அதுக்கான கதைகளும் அதுக்கான டெவலப்மெண்ட்டும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக பாரடைஸ் லாஸ்ட் வருங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஜேம்ஸ் கன் பிளான் பண்ண எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் கேன்சல் ஆக போகிறது இல்லை, எல்லாமே வரும், ஆனால் லேட்டாக வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்ல சூப்பர்மேன் வரட்டும், அதோடைய பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா சின்னதாக பிசுறு தட்டினாலும் டபிள்யூபி கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் நம்ம டிசியை இழுத்து முடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டேவிட் ஜாஸ்லவ் இப்போதைக்கு டிஸ்கவரி கூட மர்ஜ் ஆகியிருக்க அந்த டபிள்யூபியை விற்கலாங்கிற ஒரு பிளான்லேயே வந்திருக்காராம். மொத்த டபிள்யூபியுமே விற்காம அதுக்குள்ள இருக்க சில அசட்ஸை மட்டும் விற்கலாங்கிற தோட்டில் இருக்க மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பாக டிசியை விற்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம மார்வல் எப்படி சில ப்ராஜெக்ட்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி டிசியுக்குள்ள இருக்க சில முக்கியமான கேரக்டர்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு இன்சைடர் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்திருக்கு. ஸோ டிசியோட சக்ஸஸ் கண்டிப்பாக டபிள்யூபிக்கு ரொம்ப முக்கியம், டபிள்யூபியை தாண்டி இருக்க டேவிட் ஜாஸ்லவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ டிசியூ சக்ஸஸ் ஆகியே தீரணுங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஆகுமா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்ப்போம். அதை தொடர்ந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் 1 கேப்டி குருசைடர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாகவே அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸாக பேட்மேன் சீரிஸ்க்கான ஒரு கண்டினியூஷனாக தான் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் கம்ப்ளீட்டாக ஸ்டைல் வேறு மாதிரி இருக்க அந்த சமயத்தில் இது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சீரிஸ் பார்த்தா தான் தெரியும். பழைய பேட்மேன் அனிமேட்டட் சீரிஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த கேப்டி குருசைடர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட டிசியூ அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடில் வரும்போது இந்த வாரம் கண்டிப்பாக மார்வலுக்கான வாரம் தான். ஏன்னா எல்லாருமே இப்போதைக்கு கண்டிப்பாக டெட்புல் அண்ட் வூல்வரினுக்கு செம்ம ஹைப்பாக காத்துட்டு இருப்பீங்க நம்புறேன். வர 26 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஏகப்பட்ட புது ப்ரோமோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணப்பட்ட ஃபைனல் ட்ரெய்லரில் டாஃப்னி கேன், அதாவது லோகன் படத்தில் வந்து லாரா அப்பியர் ஆக போகிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பத்தாவது வரைக்கும் ஏகப்பட்ட டெட்புல் கார்ப்ஸையுமே பார்த்தீங்கன்னா இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால கண்டிப்பாக அந்த படம் வேறு லெவலில் இருக்க போகுது. படத்தோட ரன் டைம் 2 hours and 7 minutes சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ குட்டி படம் தான், பட் இருந்தாலும் பயங்கரமான சம்பவங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபேன் ஸ்க்ரீனிங் பார்த்தவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால ஹைப்பு வேற மாதிரி எகிரி இருக்கு. 24 ஆக்சுவலாக அந்த மாதிரி சைனீஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதா சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் 24, 25 கொஞ்சம் உஷாராக எடுத்துக்கோங்க. பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணால் பயங்கரமான சர்ப்ரைசஸோட நம்ம டெட்புல் 3 பார்த்துடலாம். அண்ட் டெட்புல் 3 பார்த்தா அதே சந்தோஷத்தில் அடுத்த நாள் சாண்டியாகோ காமிகான் நடக்குது. அதில் ஹால் ஹெச் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஃபெகே புக் பண்ணியிருக்காரு, மார்வலுக்கு புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கெவின் ஃபெகே இந்த காமிகான் ஈவெண்ட்டில் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் லைக் 1.5 மணி நேரம் பேனல் வந்து புக் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. எப்படி ஃபேஸ் 4 ஃபேஸ் 5க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரோ அதே மாதிரி ஃபேஸ் 6ல் அப்டேட் அண்ட் ஃபேஸ் 7க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான். ஃபேஸ் 7 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கொண்டாட்டமான ஒரு வாரம். மந்த் எண்டை பயங்கரமாக நம்ம மார்வல் மாற்ற போகிறாங்க. டெட்புல் அண்ட் வூல்வரின் மார்வலுக்கான அந்த ஹைப்பை திரும்ப கொண்டு வர, அதை தொடர்ந்து வர காமிகான் அப்டேட்ஸ் அதை தக்க வைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன சம்பவம் செய்ய போகிறாங்க. ஹெவி ஒர்க் இருக்குங்க வீக்கெண்டில், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே கெவின் ஃபெகே இப்போதைக்கு ஏகப்பட்ட டெட்புல் அண்ட் வூல்வரின் ஈவெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் கேட்கப்படுற முக்கியமான கேள்விகள் ஸ்பைடர்மேன் 4 அப்டேட்ஸ். ஸ்பைடர்மேன் 4 வருமா வராதான் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதில் கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் 4 வரும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து டேரக்டாக கேஸ்டிங்காக ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டிராஃப்டே முடிச்சிருக்காடா யப்பா டே. இன்னத்துக்கு டெக்னிக்கலாக அந்த ஸ்பைடர்மேன் 4க்கான அந்த ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிருக்கணும். ஷூட்டிங் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி இருக்க அந்த கேஸ்டிங் ஒர்க்காவது ஸ்டார்ட் ஆகியிருக்கணும். டேரக்டாக கூட கேஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்களே, இப்படி போனால் எப்படி அடுத்த வருஷம் அந்த படம் வரும்? டவுட்டு தான். சோனி வர ரொம்ப நச்சரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கெவின் ஃபெகே கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம், பாசிபிளி எனக்கு தெரிஞ்ச காமிகானில் இந்த ஸ்பைடர்மேன் 4க்கான அப்டேட் ஏதாவது வரலாம், வந்தாகணும், காத்திருப்போம். அதே மாதிரி பிளேட் படத்துக்கு என்னதாப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு கடந்த 2-3 வருஷமாக பிளேட் படம் தள்ளி போகப்பட்டிருந்தாலும் இப்போதைக்கு ஃபைனலாக பிளேட் படத்தை R-rated கொடுக்குறதையுமே தாண்டி கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான படமாகவும் மாற்ற ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இதை தாண்டி பெருசாக அவர் எதுவுமே சொன்ன மாதிரி தெரியல. பட் பிளேட் படத்தை கண்டிப்பாக அவங்க எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கேன்சல் எதுவுமே பண்ணப்படல. நடுவில் ஒரு ரூபர் போயிட்டு இருந்துச்சு பிளேட்டை கேன்சல் பண்ணுவாங்கன்னு. அப்படி பண்ண மாட்டாங்க நம்புறேன். 5 வருஷமாக ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்கு. கேன்சல் பண்ணாங்கன்னா காண்டாயிடுவாப்பில் நம்ம மார்ஷல் அலி. அவருக்காகவாச்சும் படத்தை எடுத்து கொடுத்துடணும்.
அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் அவர் கொடுக்கல. பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ஃபேஸ் 4 அண்ட் ஃபேஸ் 5ல ஏகப்பட்ட புது கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே அப்கமிங் அவெஞ்சர்ஸ் படத்தில் இருப்பாங்களான்னு சொல்லி என்னால் 100% கன்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. 1,00,000 கேரக்டர்ஸ்லாம் எங்களால் உள்ள கூட்டு வர முடியாது. பட் சில முக்கியமான கேரக்டர்ஸ் கண்டிப்பாக அப்கமிங் அவெஞ்சர்ஸில் இருப்பாங்களாம். ஸோ இப்போதைக்கு வந்த எல்லா புது கேரக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. பட் சில முக்கியமான கேரக்டர்ஸை வச்சு கடந்து போகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் எல்லா கேரக்டர்ஸும் ஒரு ஸ்கிரீன் உங்களால் பார்த்துருக்க முடியும். ஸோ அது அப்கமிங் அவெஞ்சர்ஸில் நடக்காது போல. அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் 5ங்கிற மாதிரி பற்றி சொல்கிறாங்க. கேங் டைனஸ்டி கிடையாது. ஒரு ரூமரில் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் கேங்கை ரீகாஸ்ட் பண்ண மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையானு தெரியல. அதே மாதிரி இன்னொரு பெரிய ரூமர் கிளம்பி இருக்கு. அவெஞ்சர்ஸ் 5 and 6 பேக் டு பேக் நம்ம ரூசோ பிரதர்ஸே ஷூட் பண்ண போகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூசோ பிரதர்ஸ் தான் திரும்ப டேரக்டர்ஸாக உள்ள வர மாதிரி பேசப்படுது. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு காமிகான் அப்டேட்டில் கிடச்சிரும் நம்புகிறேன். வர சாட்டர்டே எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய கேள்விகளுக்கான பதில் கிடைச்சாகணும். ரூசோ பிரதர்ஸ் திரும்ப வருது எனக்கு ஹாப்பி தான். உங்களுக்கு எப்படி? அவங்க வரது நல்லதா கேட்டதா இல்லை வேற ஒரு டேரக்டர்ஸ் அதை அவெஞ்சர்ஸ் சேர்த்தா நல்லா இருக்குமா? எனக்கு ரூசோ பிரதர்ஸ் மினிமம் கேரண்டியாக இருக்காங்க. உங்கள் தாட்ஸை மறக்க வைக்கலங்க பண்ணுங்க. நோவா சீரிஸுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேன்ஃபேக் கிட்ட கேட்க அது இன் ப்ரொடெக்ஷனில் தான் போகுது. படமாவோ ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக வரப்போகிறதுல அது ஒரு சீரீஸ் அண்ட் அடுத்த 3-4 வருஷத்தில் கண்டிப்பாக அந்த சீரிஸ் வந்துருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அது ரிச்சர்ட் ரைட்டரோட அந்த ஸ்டோரி தான் சொல்கிற மாதிரி இருக்க போதும். ஸோ விச் மீன்ஸ் நோவா வந்து சீரீஸாக தான் வரப்போகுது அண்ட் ரிச்சர்ட் ரைட்டரை பேஸ் பண்ணி தான் கூட்டு வர போகிறாங்க. ஸோ ரொம்ப நாளாக சாம் அலெக்சாண்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இல்லை, ரிச்சர்ட் ரைட்டர் ஒரு நல்ல செலெக்ஷன். பட் ரொம்ப லேட்டு. அடுத்த 3-4 வருஷம் வெயிட் பண்ணணும். மேபி கேப்டன் மார்வல் 3யோட கனெக்ட் ஆகி வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் இது எல்லாமே ஜஸ்ட் துணுக்குகள் மாதிரி தான் கெவின் ஃபெய்கே தூவி விட்டு போயிருக்காரு. பயங்கரமான அப்டேட் சாண்டியாகோ காமிகானில் தான் காத்துட்ருக்கு. கெவின் ஃபெய்கோட சம்பவத்துக்கு தயாரா? ஸோ டெட்பூல் பேக் டு பேக் காமிகான் அப்டேட். ஸோ இந்த வாரம் மார்வல் ஃபேன்ஸ் செம்ம குதூகலமாக செய்யப்பட போகிறீங்க. கொண்டாடுகளை பண்டிகை. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது த பாய்ஸ் சீசன் 5 எப்படா வரும், எப்போதான் அதை ஃபினாலே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சம்மாவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கார்ல் அர்பன் புச்சர் வந்து ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காரு. 2026 தான் நீங்கள் சீசன் 5 பார்ப்பீங்களா. அதுக்கு முன்னாடியே ஜென்வி வந்துடும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜென்வி சீசன் 2 அதுக்கான ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் ஜென்வி சீசன் 2 வரலாம். அதை ஃபாலோ பண்ணி த பாய்ஸ் சீசன் 5 சீசன் 4 ஒரு மிகப்பெரிய கிளிஃபங்கரோட முடிது இருக்கு. சீசன் 5ல என்ன சம்பவம் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறா எப்பா. நருட்டோ ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? இப்போதைக்கு நருட்டோ அண்ட் டிஎம்என்டி கிராஸ் ஓவருக்கான ஒரு சின்ன காமிக் அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரி இருக்க போதும் தெரியல. நான் பெருசாக நருட்டோ பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் டிஎம்என்டி நருட்டோ கிராஸ் ஓவர் நடக்க போகுது. இது ஒரு காமிக்காக தான் வரப்போகுது, மாங்கா கிடையாது. மாங்கா தான் காமிக்குன்னு சொல்கிறாங்களோ. ஸோ எப்படி பார்த்தாலும் இது சீரிஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு காமிக் தான். பட் ஃபியூச்சரில் பாசிபிள் இதை வந்து சீரியஸாக அடாப்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. நருட்டோ லைவ் ஆக்ஷனை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கலங்க. இந்த கிராஸ் ஓவரை பற்றி நருட்டோ ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை தொடர்ந்து இந்த வர ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கான பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜ் பற்றின ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சின்னதாக அந்த சீசன் 5க்கான அப்டேட்ஸ் வந்து பற்றினா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பிரேக்டவுன் சேனல்லே இருக்குது. ஸோ இப்போ ரிலீஸ் ஆன இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன்லேயே இதுதான் அதிக செலவில் எடுக்கப்படுற ஒரு சீசனாக. எந்த அளவுக்கு அதிகமான ப்ராக்டிக்கல் செட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குங்க. அந்த செட்டே நல்லா இருக்குது. சீசன் எனக்கு தெரிஞ்சு இதோட பயங்கரமாக தான் இருக்க போது. இப்போ தான் பாதி ஷூட் முடிச்சிருக்காங்களாம். ஸோ மீதி ஷூட் முடிச்சு எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போய் அடுத்த வருஷம் தான் நீங்கள் சீசன் 5 பார்ப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி ரஷ் பண்ணாங்கன்னா மேபி நீங்கள் டிசம்பரில் சீசன் 5 பார்த்துடலாம். எப்போ வரப்போதுன்னு தெரியல. சேஃப் பெட் அடுத்த வருஷம் தாங்க. அதை தொடர்ந்து நெட்ஃப்ளிக்ஸோட டெர்மினேட்டர் 0க்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படியே நம்ம பார்த்த டெர்மினேட்டர் தாங்க. அது கொஞ்சம் பட்டிட்டிங்கரிக் பண்ணி ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அனிமே சீரிஸாக கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த டெர்மினேட்டர் வந்து ஃபியூச்சர்லேருந்து 1990s ஒரு குடும்பத்தை அழிக்க வந்திருப்பாரோ அதே ஸ்டைலில் இந்த இடத்துலையுமே ஒரு குடும்பத்தை அழிக்க 1990s டெர்மினேட்டர் வர அதை தடுக்கிறதுக்காக இன்னொரு டெர்மினேட்டர் லைக்கோ சேவியர் வந்து வரப்பல. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த சண்டை தான். ஸோ அது சீரிஸாக கொடுக்க பார்க்குறாங்க. அனிமே ஸ்டைல் சூப்பராக இருக்குது. ட்ரெய்லருமே செம்ம ஆக்ஷன் பேக்டாக இருக்குது. அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட இந்த வாரத்துக்கான எல்லா சூப்பர் அப்டேட்ஸும் முடியுது. இந்த வாரம் கம்மியான அப்டேட்ஸ் தான். பட் அடுத்த வாரம் செம்ம பயங்கரமான ஒரு வாரமாக இருக்க போது. அதுவும் மார்வல் ஃபேன்ஸ் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போறீங்க. எந்த அளவுக்கு ஹைப்டாக இருக்கீங்க, உங்களோட தாட்ஸ், உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல. காம்பெண்ட் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலையுமே பட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட